இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, காமனான ஒரு டாபிக் மாரி தான் தெரியும். அந்த டாபிக் நம்ம இவ்ளோ டீட்டெயில்டா பேசணும்னா, கண்டிப்பா டீட்டெயில்டா பேசணும் தான். ஏன் அப்படின்னா, என்ன டாபிக்னா மென்சுரல் சைக்கிள். மென்சுரல் சைக்கிள் வுமன்ஸ்க்கு வர நார்மல் ஒரு பிசியாலஜிக்கல் சேஞ்சஸ். இத ஏன் நம்ம இவ்ளோ டீட்டெயில்டா பேசணும் அப்படின்னு நான் சொல்றேன். சரிங்களா? ஒரு பிரைமரி செக்சுவல் கேரக்டர், செகண்டரி செக்சுவல் கேரக்டர்ஸ்ன்னு நம்ம பிரிப்போம். பிரைமரி செக்சுவல் கேரக்டர்ஸ் அப்படின்னா, குழந்தை பொறக்கிறப்ப அவங்க என்ன செக்ஸ், அதாவது மேலா, ஃபீமேலா அப்படின்னு டிஸ்கஸ் பண்றது பிரைமரி செக்சுவல் கேரக்டர்ஸ். இதே செகண்டரி செக்சுவல் கேரக்டர்ஸ் அப்படின்னா, ஆஃப்டர் பியூபர்ட்டி. ஆஃப்டர் பியூபர்ட்டி என்னென்ன மாற்றங்கள் எல்லாமே ஒரு விஷயமும் ஹார்மோன் தான் காரணங்க. யாருமே காரணம் கிடையாது. எல்லாத்துக்குமே நீங்க ஒரு விஷயம் கோவப்படுறீங்க, ஒரு விஷயம் சந்தோஷப்படுறீங்க, எல்லாத்துக்குமே ஹார்மோன் தான் காரணம். அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் தான் செகண்டரி செக்சுவல் கேரக்டர்ஸ். இந்த செகண்டரி செக்சுவல் கேரக்டர்ஸ்ல மேலுக்கு எப்படி சில மாற்றங்கள் ஏற்படுதோ அதே மாதிரி தாங்க ஃபீமேலுக்கும் ஏற்படும். அது மசில் மாஸாக இருக்கலாம், ஆர்கன் டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம், வாய்ஸ் சேஞ்ச் ஓவராக இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம். சரிங்களா? நார்மலாக பேரண்ட்ஸ் அம்மாவாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பொண்ணு வந்து பிறந்த எல்லாருக்குமே ஒரு காமனான விஷயம். ஏன் இதை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னா, ஒரு ஒரு ஃபீமேல் மட்டும்தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஸ்டெப்பே வைக்க முடியும். அடுத்த ஜென்ரேஷன் உங்களுக்கு ஒரு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னு அப்போ நீங்க அவங்கள தீட்டு, நீங்க நல்ல விஷயத்துல தலையிடக்கூடாது, கோயிலுக்கு வரக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்றதுல இதுல நியாயமே கிடையாது. ஒரு முட்டாள்தனம். சரிங்களா? இதை நீங்க கண்டிப்பா யோசிச்சு ஆகணும். ஆஸ் அ பேரண்டாவும் சரி, ஆஸ் அ சொசைட்டி பீப்புள்ஸ் நாமளும் சரி. மென்சுரல் சைக்கிள் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு யூட்ரஸ்ல அதோடைய இன்னர் லேயர் எரோட் ஆயிட்டு நார்மல் உள்ள இருக்க ரத்தம் வெளியே அது வந்து கருவா ஃபார்ம் ஆகலை அப்படின்னா எக்ஸ்கிரீஷன் ஆகும். இதுதான் மென்சுரல் சைக்கிள். அந்த லைனிங் இது வந்து 4 ஃபேஸ் இருக்கு. சரிங்களா? மென்சுரல் சைக்கிளில் பேஸ்ட் ஆன் அவங்களுடைய ஜீனை பொறுத்து, அவங்களுடைய அம்மா பாட்டி அந்த மாதிரி வழியில பொறுத்து ஒரு சிலருக்கு மாறுதல் ஏற்படும். அது வந்து மாசம் சேம் டேட்டு, சேம் பெயின், சேம் ப்ளீடிங் ஆச்சுன்னா இரெகுலர் கிடையாது. ஒரு மாசமும் ப்ளீடிங்ல டிஸ்டர்பன்ஸோ இல்லை பெயின்ல டிஸ்டர்பன்ஸோ இல்லை வந்து சைக்கிளே ஆகலை அப்படின்னா டிஸ்டர்பன்ஸ், அது வந்து கண்டிப்பா இர்ரெகுலர். சரிங்களா? இப்போ அதுல 4 ஃபேஸ் இருக்கு. என்னென்னு பார்ப்போம். மென்சுரல் ஃபேஸ், ஃபாலிகுலர் ஃபேஸ், ஓவுலேட்டரி ஃபேஸ், லியூட்டியல் ஃபேஸ். சரிங்களா? இந்த ஃபர்ஸ்ட் 5 நாள் இல்லை ஃபர்ஸ்ட் 3 நாள் அதுதான் ப்ளீடிங் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். அதுதான் மென்சுரல் ஃபேஸ். சரிங்களா? அப்போ ப்ளீடிங் மட்டும் நடக்கும். என்ன அப்படின்னா அந்த லேயர் வந்து இரோடாகி வெளியே வரும். அப்போ ஹார்மோனல் செக்ரேஷன்ஸ் ஃபுல்லாக டவுனாக இருக்கும். அப்போ நிறைய மூட் ஸ்விங்ஸ் இருக்கும் ஃபீமேலுக்கு. சரிங்களா? நிறைய மைண்ட் அளவில் டிஸ்டர்பாக இருப்பாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கும் கோவப்படுவாங்க. அப்போ என்ன அப்படின்னா ஆஸ் அ என்விரான்மெண்ட்டாக, ஆஸ் அ சொசைட்டியாக நாம் அதை புரிஞ்சு நடந்துக்கணும். சரிங்களா? இதே ஃபாலிகுலர் ஃபேஸில் என்ன ஆகும் அப்படின்னா ஓவரிலிருந்து ஓவம் ப்ரொடியூஸ் ஆகும். சரிங்களா? ஒரு மாதமும் ஒன்றுலேருந்து மெச்சூர் ஓவம் ப்ரொடியூஸ் ஆகும். சரிங்களா? அதுக்கு வந்து ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்து ஹெல்ப் பண்ணும். ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் தான் அந்த ஃபாலிகல்ஸை மெச்சூர் பண்ண தூண்டிவிடும். சரிங்களா? அப்போ வந்து என்ன ஆகும், இன்னொரு ஹார்மோன் வந்து இன்டியூஸ் ஆகும் அப்படின்னா ஈஸ்ட்ரோஜன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஈஸ்ட்ரோஜன் வந்து ஒரே ஒரு மெச்சூர் ஓவம் மட்டும் டெவலப் பண்ண ஆரம்பிப்பாங்க. சரிங்களா? இந்த மாதிரி மாதம் இதில் ஒரு ஓவம் ப்ரொடியூஸ் ஆகும், அதில் ஒரு ஓவம் ப்ரொடியூஸ் ஆகி ஃபெர்டிலைசேஷன் அப்போ எம்ப்ரியோவா அதாவது கருவா உருவாகும். சரிங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து 13 டேஸ். சரிங்களா? அடுத்த ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓவலேட்டரி ஃபேஸில் தான் மெச்சூர் ஆகி வெளியே வரும். அது வந்து 13 to 15 டேஸ். அதாவது 28 நாளில் 13லேருந்து 15வது நாள் இந்த ஓவலேட்டரி ஃபேஸ். அப்போ என்ன ஆகும், அந்த ஆணுடைய விந்தணு போய் சேர்ந்துச்சு அப்படின்னா கருப்பையில் சேரும். சரிங்களா? அது போய் எங்கே இதாகும்னா ஃபெலோப்பியன் டியூப். யூட்ரஸில் நிறைய பார்ட்ஸ் இருக்குது, அதில் ஃபெலோப்பியன் டியூப்ஸில் போய் பொதியும். சரிங்களா? அடுத்த ஃபேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லியூட்டியல் ஃபேஸ். இதாவது கடைசி 15 நாள் தான் லியூட்டியல் ஃபேஸ். சரிங்களா? இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா ப்ரொஜெஸ்ட்ரோனுடைய செக்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். சரிங்களா? அப்போ வந்து கரு உருவாதல் நடந்துச்சு அப்படின்னா கருப்புதைதல் கருப்பையில் கருப்புதைதல் நடக்கும். அப்போ என்ன ஆகும், நார்மலாக கரு வந்து மெச்சூர் ஆகி ஒரு நல்ல கருவாக ஃபார்ம் ஆகும். சரிங்களா? இது தாங்க நார்மல் சைக்கிள், மென்சுரல் சைக்கிள். இப்படி ஒரு காமனான விஷயம். இந்த மாதிரி ஒரு நார்மல் சைக்கிளை நம்ம தீட்டு அந்த மாதிரி ஒதுக்கி வைக்கிறதா நம்ம ஆஸ் அ பேரண்டாகவும் ஆஸ் அ சொசைட்டியாகவும் நம்ம காமனாக பண்ணிட்டு இருக்கோம். இதுல இருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா இது வந்து காமனான விஷயம். ஒரு பிசியாலஜிக்கல் சேஞ்சஸ்னா என்ன, பேத்தாலஜிக்கல் சேஞ்சஸ்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை வந்து ஒன்றும் இல்லைங்க, ஒரு பொண்ணு வந்து மென்சுரல் சைக்கிள் அட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள தொடக்கூடாதுன்னு வரைக்கும் போயிருக்கு. அன்டச்சபிலிட்டி அப்படின்னா ஒருத்தவங்களை யாரை தொடக்கூடாது அப்படின்னா கம்யூனிகபிள் டிசீஸ் இருக்கவங்கள தான் நம்ம தொடக்கூடாதுன்னு சொல்லுவோம். கம்யூனிகபிள் டிசீஸ்னா தொட்டா அவங்க கிட்ட இருந்து நோய் நமக்கு வந்துடும் அப்படின்னு நினைக்கிற பேஷண்ட்டு தான் நம்ம தொடக்கூடாதுன்னு நினைப்போம். ஒவ்வொருத்தரும் மாறினா மட்டும்தான் சொசைட்டி மாறும். சரிங்களா? இப்போ மென்சுரல் சைக்கிள் அப்போ என்னென்ன மாதிரி ஃபுட்ஸ், என்னென்ன மாதிரி நியூட்ரிஷனல் வேல்யூ ஃபீமேலுக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்லெண்ணெய்,
உளுந்தங்களி, வெந்தயக்களி, உளுந்தங்கஞ்சி ஃபார்மேட்லையும் கொடுக்கலாம். சரிங்களா? இதுலலாம் என்ன இருக்குன்னா ரிச் ஃபார்ம் ஆஃப் ஹீமோகுளோபின், அயன் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்குது, கால்சியம் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்குது. எதனால் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ப்ளீட் ஆகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஃபீமேலுக்கும் 100 ml தான் ப்ளீட் ஆகணும். அதுக்கு மேலே எக்ஸஸாக ப்ளீட் ஆனாலும் அது இர்ரெகுலர் பீரியட்ஸ் தான். இதை வந்து பேரண்ட்டுக்கிட்ட ஒரு சில்ட்ரன்ஸுமே ஒரு பெண் குழந்தையுமே சொல்லணும். எனக்கு இந்த மாதிரி இர்ரெகுலராக ஆகுது, என்ன பெயின் ஜாஸ்தியாக இருக்குது, அதெல்லாம் பேரண்ட்டுக்கிட்ட சொல்லணும். பேரண்ட்டும் அதை ஒரு அக்கறையாக கேட்கணும். பேரண்ட் வந்து அதை நெக்லெக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு சொல்ல மனசு வராது. சரிங்களா? ஆஸ் அ பேரண்ட்டாகவும் இதை ஸ்டெப் எடுக்கணும். ஆஸ் அ குழந்தைங்களும் இதுக்கான முயற்சி எடுத்தால் மட்டும்தான் ஹெல்த்தியான சொசைட்டியை ஃபார்ம் பண்ண முடியும். சரிங்களா? அப்போ ஹெல்த்தியான சொசைட்டி நம்ம ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து மாற்றம் ஏற்படணும். ஒரு நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்குமே ஏன் நீங்கள் இதை ஒதுக்குறீங்க அப்படின்னு நான் கேட்டால் பாரம்பரியம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பாரம்பரியம்னு ஒன்றும் கிடையாது. பாரம்பரியம்னா என்ன அப்படின்னா அந்த காலத்தில் நல்ல விஷயங்கள் பண்ணது தான் பாரம்பரியம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த மாதிரி ஃபுட்டு கொடுங்க, இந்த மாதிரி ஹெல்த்தியான பெனிஃபிட்ஸ் கொடுங்க, ஃபுட் பெனிஃபிட்ஸ் அப்படின்றது தான் பாரம்பரியம். ஏன்னா அதில் நியூட்ரிஷனல் வேல்யூ இருக்குது. அதை நம்ம பாரம்பரியமாக எடுத்துக்கலாம். கடைசி 45-50 வயசு வரைக்கும் அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், மெனார்க் பீரியட்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்ன ஆகும், மெனோபாஸ் பீரியட். ஆல்மோஸ்ட் அவங்க வாழ்க்கையில் முக்காவாசி நாள் அவங்க ஃபேஸ் பண்ணுற விஷயத்த நம்ம வந்து நம்ம ஒதுக்குறோம் அப்படின்னா அவங்க மனசளவுலையும் உடல் அளவுலையும் உடஞ்சிருவாங்க. தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோங்க ஆஸ் அ பேரண்ட் அண்ட் சொசைட்டி. வேற எதனா உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.